உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? ஏண்டி இவ்வளோ ஈஸியா உன்னை கழட்டி விடுறதுக்கா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ண? மாறா, என்ன கஷ்டப்படுத்தாத. கையெழுத்து போட்டு கொடு. ஏய் ஏய் அழுதுறாத. விட்டா அழுதுருவ போல. உனக்கு டைவர்ஸ் தானே வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஆசைப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவும் இல்லைன்னு சொன்னதில்லை. வச்சுக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன். எனக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன். நீ கண்ட கண்ட ஆசையெல்லாம் மனசுல வச்சிருப்ப, அதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கணுமா? வேற வேலை இல்ல. சீச்சி சீச்சி சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மெல்லாம் டீசன்ட் கை. என்ன அதெல்லாம் நீ மனப்பூர்வமா செய்யணும். முடியாது. முடியாதா? முடியாதுன்னா கையெழுத்து போட முடியாது. பாவம் புள்ள ரொம்ப கெஞ்சிரியன்னு ஆஃபர் கொடுத்தா ரொம்ப ஓவரா சீன் போடுற. ஹலோ, இவ்வளோ நேரம் யோசிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை மேடம். இதெல்லாம் மெகா ஆஃபர் மாதிரி எப்போ வேணா க்ளோஸ் ஆகிடும். நமக்கு டிவோர்ஸ் வேணும், வேற வழி இல்லை. சரி, ஒத்துக்க வேண்டியதான். சரி, நீ சொல்றத கேக்குறேன். என்ன இவ்வளோ சலிச்சிட்டு சொல்ற? இப்படி விருப்பமே இல்லாம சொன்னா அந்த ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றி வைக்கும் போது ஒரு ஃபீலே இருக்காது. சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்லு. நீ எவ்வளோ சந்தோஷமா சொல்றியோ நானும் அதே மாதிரி சந்தோஷமா பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன். சரி, நீ என்னென்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன். உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன். போதுமா? ஓகே, கொஞ்சம் பெட்டர். நடிக்கிற, ஆனாலும் இது கூட நல்லா தான் இருக்கு. உன் ஆசை என்ன? எவ்வளோ நேரம் நடப்ப? வா, உன் கூட சேர்ந்து ஒன்னா பீச்ல கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும். ஈசிஆர்ல அப்படியே ஒரு லாங் டிரைவ் கட்டி பிடிச்சிக்கிட்டு போகணும். 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அப்படியே ஒன்னா நடந்து போகணும். இப்படிலாம் கிரிஞ்சா சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. நம்ம ஐடியாவே வேற. அதுதான் இப்ப என்னன்னு கேட்டேன். சரி, உடனே எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. வெயிட் பண்ணு, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். பாவம். முத்தண்ணா, தம்பி இங்க வாங்க. என்ன தம்பி சொல்லுங்க. இனி நீங்க இங்க வேலை செய்ய வேண்டாம், கிளம்புங்க. என்னாச்சு தம்பி? அதான் எல்லாத்தையும் பேசி. இல்ல, இனி நீங்க இங்க வேலை செஞ்சா சரியா இருக்காதுன்னு தோணுது. நான் சொல்றத கேப்பீங்கல்ல? நான் உங்க தம்பி மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இல்லனா முதலாளி மாதிரி சொல்ல வேண்டி வரும். முத்துனா, இங்க வாண்ணா. வாண்ணா. தம்பி எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, பக்கத்துல தான். உள்ள வாங்க. இல்லை தம்பி. சரி, எங்க போறீங்க அதை சொல்லுங்க.
பக்கத்து கடைக்கு. பக்கத்து கடைக்கா? அங்க என்ன வேலை? மாறா, நான் தான் அவர் இனிமே இங்க வேலை செய்ய வேணான்னு சொன்னேன். பக்கத்து கடையில வேலை இருக்கு, அங்க அனுப்பி விட்டுருக்கேன். அவர் அங்க போயிருவாரு. பக்கத்து கடையில வேலையா? ஓ, நீ உள்ள வா. வாங்கண்ணா. ஆ, டேய், என்னடா பேசிட்டு இருக்க? யார கேட்டு இந்த முடிவு எடுத்த நீ? இதை யாரை கேட்டு எடுக்கணும்? யாரை கேட்டு எடுக்கணும்? நான் எடுத்த முடிவுதான். ஓ, சரி சரி. ஆமா, இந்த கடையில இருந்து இவரை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு என்ன ரீசன்? டேய், எனக்கு பிடிக்கலடா. ஏன் இந்த கடையில ஒரு எம்ப்ளாயிய வேலையை விட்டு தூக்குறதுக்கு அந்த உரிமை கூட இல்லையா எனக்கு? டே ராகவா, என்னடா உரிமை கிரிமைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, என் வார்த்தைக்கு இந்த கடையில மரியாதை இல்லைன்னா உரிமை இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கல? டேய், தப்புடா. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆளே இல்ல. இங்க பாரு மாறா, ஒரு சில விஷயத்துல நான் விட்டு கொடுத்தலாம் போக முடியாது. இது என் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். டேய், ஓப்பனா சொல்றேன், இது என் பொண்டாட்டி மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். தப்பு பண்றடா. எனக்கு கிடைக்கிற அதே மரியாதை என் பொண்டாட்டிக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல எந்த தப்பும் இல்ல. அவர் வேற கடையில போய் வேலை பார்க்கட்டும். டேய், பிரச்சனை நேத்தே முடிஞ்சு போச்சுடா. அண்ணி மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்கு மேல வேற என்னடா? இங்க பாரு, அண்ணி மன்னிப்பு கேட்டதுனால அவங்க மரியாதை எங்கேயுமே குறைஞ்சு போல. முதலாளியா இருந்தாலும் தான் மேல தப்பு இருந்தா சாரி கேட்டு அரவணைச்சு போறாங்கன்னு அவங்க மேல இருக்கிற மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். நீ ஏன்டா இப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க? டேய் இல்லடா, அவரும் கண்மணியும் ஒரே இடத்துல வேலை செய்யறது எனக்கு சரியா படல. ஒருத்தர் பார்க்கும்போது சங்கடமா இருக்கும். நான் நீங்க எதுக்கு இங்க நின்று இருக்கீங்க? கிளம்புங்க. டேய், தப்புடா. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அண்ணா, நீ போய் வேலையை பாருண்ணே, நான் பேசிக்கிறேன். நீ வேலையை செய். அவர் இந்த கடையில வேலை செஞ்சா இப்பவே நான் அந்த கடையை விட்டு வெளியே போயிருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.